இப்போ ஃபர்ஸ்டே சொல்லுங்க, இதான் இன்ட்ரோ. ஒயிட் சாஸ் பாஸ்தா. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா. கொஞ்சம் கல் வந்துச்சு அதிக அளவுல செய்யறதுனால. ஆமா, நல்லா வெந்துருச்சு. ஹே गाइस, வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். என்னைய வணக்கம் சொல்லிட்டாங்க. எப்பவுமே வணக்கம் தான் எனக்கு ரொம்ப. அதனால நானும் சொல்றேன். நீ மட்டும் தனியா வச்சா ஆக்கூடா இருக்குல்ல. அதனால நான் வச்சேன். வணக்கம் வணக்கம். என்னடா வணக்கமே சொல்றீங்கம்மா, என்னடா செய்ய போறீங்க? நாங்களா இன்னைக்கு இப்பதான் நாங்க கப்பிள் vlogக்குள்ளே வந்திருக்கோம். ஆமா, இதுதான் vlog இல்ல, இது ஒரு ரெசிபி வீடியோ தான். கப்பிள் ரெசிபி. ஓகேங்களா? எலிஷா கப்பிள் vlog தங்களை அன்போடு வரவேற்கிறது. சரிங்களா? ஓகே, என்ன இன்னைக்கு ரெசிபின்னு பாத்தீங்கன்னா, லைவ்ல ஒரு டைம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆர்த்தி அப்படின்றவங்க பாஸ்தா ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அந்த பாஸ்தா ரெசிபி தான் பண்ண போறோம். ஹெல்தியா மில்க் சீஸ் இல்லாம கிரீமியா ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா சூப்பரா பண்ண போறோம். பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருதுங்க. இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஆர்த்திக்காக. ஆமா, அவங்க கிட்ட நான் சொல்லியிருந்தேன் என்ன வெரைட்டி பண்ணணும், எல்லா வெரைட்டி பண்ண ஃபர்ஸ்ட் ஒரு வெரைட்டி செஞ்சு தரேன். ஓகேவா? நீங்களும் வீட்ல எல்லாரும் ட்ரை பண்ணுங்க, உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க, ஹெல்தியா இருக்கும். சரி, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தாவினாலே ஹெல்தி இல்ல அன்ஹெல்தின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கொஞ்சம் ஹெல்தியா ரெடி பண்ணலாம். ஓகே சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத காமிச்சிடுவாங்க. என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் வேணும் அதை நீங்க காமிச்சிடுங்க. காமிச்சிடுறேன். ஓகேவா? இப்பதான் வாங்கிட்டு வந்தோம் பாஸ்தா. ஓகே, நாங்க வந்து லூஸ்ல வாங்கிட்டோம். நீங்க எந்த ஷேப் வேணாலும் வாங்கிக்கோங்க பாஸ்தா. எனக்கு இந்த ஸ்பைரல் ரொம்ப பிடிக்கும், அதனால ஸ்பைரல் வாங்கியிருக்கேன். ஸ்பைரல் பாஸ்தா எவ்வளோ, ஹவு மச்? இதுல 1/2 கிலோ இருக்கு. ஆனா நம்மளுக்கு தேவை எவ்வளோ அவ்வளவுதான். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தகுந்த மாதிரி போட்டு. குடும்ப நபர்களுக்கு தேவையான பாஸ்தா ஸ்பைரல் பாஸ்தா தான். இல்ல அந்த சங்கு டைப்ல இருக்கிற பாஸ்தா, நீட்டமா இருக்குமே, அது எல்லாமே பைப் டைப்ல இருக்கிற பாஸ்தா, அப்புறம் யூ டைப்ல இருக்கிற பாஸ்தா. நீங்க எந்த பாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, எந்த டிஷ் பிடிச்சிருக்கோ அந்த பாஸ்தாவை வாங்கி கொள்ளுங்கள். ஆமா, ஓகேங்களா? தேவைக்கேற்ப எடுத்துக்கொள்ளுங்கள். சரி, இப்ப தேவையான பொருள் பாஸ்தா பார்த்துட்டோம். அடுத்து குட்டி குட்டியா வெட்டி வச்ச பூண்டு. இதுல வந்து 2 பூண்டு இருக்கு. நாங்க 4 பேருக்கு செய்யறோம், அதனால 2 பூண்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி 2 பல் இல்ல 2 பூண்டு. இதுல வந்து ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதாவது சாப்பர்ல தான் போட்டிருக்கேன், நான் நறுக்கல. இன்னைக்கு நான் செய்ய போறது மஷ்ரூம்ல செய்ய போறேன். உங்களுக்கு வீட்ல என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ், ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணலாம், கேப்சிகம் யூஸ் பண்ணலாம், சிக்கன் இருந்தா சிக்கனும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் வந்து மஷ்ரூம்ல செய்ய போறேன். சோ மஷ்ரூம் வாங்கி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ரெசிபியோட நேம் என்ன? ஒயிட் சாஸ் மஷ்ரூம் பாஸ்தா அல்லது மஷ்ரூம் ஒயிட் சாஸ் பாஸ்தா, எப்படி வேணாலும் வெச்சுக்கோங்க. நம்ம இஷ்ட சமையல் தான், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்றோம். எனக்கு வந்து வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது அந்த பாஸ்தா பேரு. சரிங்களா? அப்புறமா தேங்காய் எது கட்டி வச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? இதுதான் மெயின் இன்கிரிடியன்ட். தேங்காய் வெட்டி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா இப்படி திங்கிறதுக்கு இல்ல, இடையில பசிக்கும் போது லைட்டா எடுத்து சாப்பிடுறதுக்கு. இதுதான் மெயின் இன்கிரிடியன்ட். பிகாஸ் மில்க்குக்கு பதிலா இந்த கோகனட் மில்க் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். தேங்காய் பால்ல தான் நம்ம பாஸ்தா செய்ய போறோம். ஓகே, அதுக்கப்புறமா எல்லாருக்கும் பிடிச்ச குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் பிடிக்கும். இந்த ஆரிகானோ சில்லி ஃபிளேக்ஸ் இது போடுறோம். எலிஷா கப்பிள் ஆகுனீங்க, அப்புறம் என்னத்துக்கு ஓரமா சொல்றீங்க? அப்படி இல்லைங்க. ஆரிகானோ அண்ட் சில்லி ஃபிளேக்ஸ், அப்புறம் உப்பு போட்டுக்குவீங்க எப்படி இருந்தாலும். பெப்பர் தேவைப்படும். ஆரிகானோ இந்த ஐட்டம்லாம் எனக்கு என்னன்னு தெரியாதுங்க. இங்க உங்க வந்து தான் தெரிஞ்சுக்கிறேன் நான். ஆமா, பீஸா சீசனிங்ல கொடுப்பாங்க. பீஸா சீசனிங் கடலை இது எல்லாமே கிடைக்கும். அப்புறமா தாளிக்கிறதுக்கு பட்டர். பட்டர் எடுத்துட்டு இல்லையா? பட்டர் ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும், முருகிடும். உருகி போயிடும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட்னு பார்த்தா, தண்ணியை கொதிக்க வச்சிருக்கேன். ஓகே, அத வந்து அப்படியே நாங்க கேமரா லைட்டா டில்ட் பண்ணி காமிக்கிறோம். குழந்தை அழுகிறாங்க, தூக்கிட்டு வரீங்களா? நானும் பாக்குறேன். தூக்கிட்டு வரட்டுமா? இங்க சரி, நான் அதுக்கு முன்னாடி இந்த கேமரா லைட்டா டில்ட் பண்ணி வச்சிருக்கோமா? அம்மா ஒரு நிமிஷம் தூக்க சொல்லு, நான் அது வேக போட்டு ஓடிடலாம். நான் பாத்து அழுதான் பாரு. இதெல்லாம் நீ கட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் வேணாம். ஏன் கட் பண்ணிக்கிட்டேன்? கட் பண்ணுமா? கட் பண்ணணும் கண்டிப்பா. गाइस கட் பண்ணுமா गाइस? கட் பண்ணு சொன்னா கேளு. இப்போ நான் 4 பேருக்கான பாஸ்தா தான் சேர்த்த போறேன். தண்ணி இன்னும் கொதிக்கல, சூடாயிட்டு தான் இருக்கு. நம்ம எனக்கும் தெரியல, என் குழந்தை வேற அழுகுது. அம்மாட்ட சொல்லிட்டு அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேவா? நீ வந்து பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக பண்ணால் அவங்க பார்த்துப்பாங்க. ஆளை காணுமே நான் அழுகுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் வந்து
ஒரு கை குழந்தைய வச்சிருக்கோம். அந்த கை குழந்தைய வச்சுட்டு தான் இந்த விளாக்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எவ்வளவு கஷ்டப்படுறேன் ஏதாவது உங்களுக்காக நான் வேற சிந்துறேன் சரிங்களா? சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, வேற சிந்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். குழந்தை வேற அழுகுது. அதான் அம்மா கிட்ட கொடுத்துருங்க. சரி, இப்ப பாஸ்தாவை கேமரா எடுத்துக்கங்க. 4 பேருக்கு தேவையான பாஸ்தாவை நான் இதுல போட்டுக்கிறேன். 4 பேருக்கு தேவையான பாஸ்தாவை போட்டு 1/4 கிலோ பாஸ்தா நம்மளுக்கு தேவைப்படும். பத்தலன்னா தோசை ஊற்றிட்டோம். சரி, ஓகே ஓகேங்களா? நாங்கள் வந்து 4 பேருக்கு தேவையான பாஸ்தா போடுவோம். ஒரு 1/4 கிலோ பாஸ்தா தேவைப்படும். கேமராவோட குவாலிட்டி நாங்கள் வந்து பில்டு பண்ணுறதுக்காக தான் இந்த அளவுக்கு ஒரு இடத்துல பொசிஷன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஷேக் எதுவுமே வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எது வேகும் போதேவா? ஆமாம், அந்த பாஸ்தா ஒட்டாம வரதுக்கு எண்ணெய். ஓகே, இவங்க வந்து ஃபஸ்ட்டு வானலில் உள்ளே வச்சுட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் என்னென்ன போட போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்க்ரீடியன்ட், அது பேர் இன்க்ரீடியன்ட், தேவையான பொருட்கள். இப்போ நான் உங்களை வந்து சொல்கிறேன். அவங்க வேற குள்ளமாக இருக்காங்க. அவங்க ஹைட்டுக்கு செட் ஆச்சு, என் ஹைட்டுக்கு நான் அப்படி லைட்டாக குடிஞ்சு தான் பேசுனேன் போல. கொஞ்சம் நான் வந்து கோவிப்பேன். இது ஒரு கிளறிட்டு பாஸ்தாவை வேக போட்டுக்கலாம். உப்பு வேணும், உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாமா? உப்பு கொஞ்சம் எடு. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமா நீங்கள் தான் முடியும். சால்ட் எடு. நாங்கள் சால்ட்டு, ஏன்னா நம்ம வந்து சமையல் என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்ம இப்போதான் வந்து சமையல் வரும். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி பாஸ்தாவை வேக போட்டுக்கலாம். இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பாஸ்தா வேக போடுறேன். சிம்பிள். இது ஒரு ரெசிபியா அப்படின்னு கேட்காதீங்க. பாஸ்தா வேக போடுறேன். இதுக்கப்புறம் தான் இருக்கு ரெசிபி. ஓகே, கொஞ்சம் ஜன்னல் சாத்தினா நல்லா இருக்கும். இல்ல எனக்கு ஜன்னல், இந்த ஜன்னல் சாத்தி தான் இருக்கு. இல்ல இங்கே பாருங்க கரெக்ட். இல்ல இதையும் சாத்தி விட்டோம்னா இப்போ இதுக்கே வேர்க்குது ரொம்ப. இவருக்கு வேர்வையே ஆகாது. இந்த கிச்சன்ல ஒரு நான் வந்து விமென்ஸ் எல்லாம் நினைச்சு பாருங்க. ஐயோ, நான் அப்படி கிடையாது. நான் சொல்ல பாருங்க என்ன மாட்டுறேன். எனக்கு வந்து கிச்சனில் வந்து ஃபேன் போட்டு வச்சுருக்கேன். நான் இல்லாமல் நம்ம வீட்டில் எந்த பெண்மணிக்கு விளைச்சாலுமே கிச்சனில் தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த டைம் கழிக்கிறாங்க சரிங்களா? நம்ம வந்து ஹாலில் ஃபேன் போடுறதை தாண்டி, ரூமில் ஃபேன் போடுறதை தாண்டி இங்கே கிச்சனில் நான் ஒரு ஃபேன் போட்டு வச்சுருக்கேன். அதை போட்டால் இவங்க வேர்வை இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை செய்யலாம்னு சொல்லி நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, போட்டால் நெருப்பு தவாதுன்றாங்க. கண்டிப்பாக நெருப்பு தவலை. அதனால வேலை வந்து இன்னும் கொஞ்சம் இழுக்குன்றாங்க. சரி, ஒரு 10 நிமிஷம் லேட்டாக கூட செஞ்சுட்டு போங்க, ரிலாக்ஸாக செஞ்சுட்டு போங்க. இன்னும் ஒரு தேங்காய் எடுத்துட்டு வரணும். இன்னொரு தேங்காய் எடுத்து அதை உடைக்கணும். அதை இந்த மாதிரி கீழணும். இல்லையே வராங்க, உடைச்சு நான் கீழே கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வெட்ட போகிறேன் தேங்காவை சரிங்களா? இவங்க வந்து இடையில வந்து தேங்காய் உரிச்சு அப்படியே பாதி கீரி வச்சுருக்காங்க. பேர்னா கீரி இல்லை கீந்தி. நீங்கள் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கீரின்னு தான் சொல்லுவோம். இல்லை தேங்காய் பத்தை போடுன்னு சொல்லுவோம். சரி, பத்தை போடுங்க. ஒரு இன்க்ரீடியன்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா மைதா. வேணுன்றவங்க வீட் ஃப்ளார், அதாவது கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு மைதா தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? பெரும்பாலான ஆண்கள் வந்து கிச்சனுக்கு வருவீங்க. அது எதுக்காக வருவீங்க அப்படின்னா, தேங்காய் திருடி தின்னு. ஒன்று தேங்காய் உடைச்சு கொடுக்கறதுக்கு, இல்லைன்னா சிலிண்டரு தீர்ந்து போனால் மாட்டி கொடுக்கறதுக்கு. அதுதான் வருவீங்க. லைட்டு மாட்டேன். சின்ன லைட்டு மாட்டேன். கிச்சனில் லைட்டு போயிடுச்சு. லைட்டு மாட்டேறதுக்கு. ஆமாம், ஓகே சரி. அது மட்டும் வராமல் அதை தாண்டி இந்த மாதிரி சமைக்கும் போது கூட அப்பப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. வீடியோக்காக இருக்குது. இல்லை வீடியோக்காக இல்லை, நான் மொத்தமாக நார்மல் டைம்லேயும் வர்ற ஆள் தான் வந்து. ஆனால் என்ன ரொம்ப நேரம் நிற்க மாட்டோம், வந்து கொஞ்ச நேரம் கலாச்சிட்டு போயிடுவோம் சரிங்களா? ஏன்னா அவரால் இங்கே நிற்க முடியாது, அதுதான் விஷயம். சரி, ஆமாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் அந்த கிச்சனில் ஃபேன் போட்டுருந்தது சொல்லிடுறேன் சரிங்களா? நான் வந்து நிற்க முடியாது, அதனால தான் நான் வந்து கிச்சனில் ஃபேனை போட்டேன். கிச்சனில் ஃபேன் போட்டாலும் இங்கே வந்து இந்த ஃபேனை போட விட மாட்டேறாங்க. கேட்டானால் தாவாதுன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடைசியில் ஃபேன் போட்டு பயன்படுத்த முடியாத நிலைமையில தான் இருக்குது. ஜாமானுக்கு மட்டும் போட்டு பயன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஃபேன் போடுறேன், என் வாய்ஸ் எப்படி இருக்குன்றத வந்து நானே டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஏன் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டு மிக்சியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓடிட்டு இருந்தாங்க. அந்த கரகர சட்டம் வந்து சில பேர் இரிட்டேட் ஆகும், அதனால் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தேங்காயிலேருந்து பால் எடுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டேன், ரெண்டாவது பால் அரைக்கணும். இது வந்து மெயின் இன்கிரீடியன்ட் இருக்கு. அப்புறம் இன்கிரீடியன்ட்ல வேற ஒரு இன்கிரீடியன்ட் வந்து மறந்து சொல்லிட்டேன். மைதா சொல்லிட்டீங்களா? எப்போ சொன்னீங்க? முன்னே சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டேன். நான் தான் சொன்னேன். நீ தான் சொன்னியா? ஓகே, இப்போ ரெண்டாவது பால் எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேணுமா?
வந்து இவங்க வெந்துருச்சான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா வேகலைன்னு சொல்கிறேன். ஏன்னா அது உண்மையாலுமே வேகலை. ஓகே காய்ஸ், நான் வந்து மைக்கை தூக்கிட்டு வந்துட்டேன். இதை வெந்த உடனே என்ன பார்த்துக்கலாம் எடுத்து வடிகட்டணுமா? வடிகட்டணும் தானே, நான் கட்டிக்கிறேன். ஓகே காய்ஸ், என்னோட பையன் வந்து இப்போ அழுகிற காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமைக்கிறதுல பாதியிலே போட்டு போயிட்டாங்க. நானும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன். இங்கே உள்ள ஃபேனை போட்டால் ஃபேனை போடாதுன்னாங்க. என்னால் உள்ளே நிற்க முடியல. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபேனை போட்டேன். ஃபேனை போட்டால் வீடியோவோட மைக்கில் வந்து சவுண்ட் சுத்தமாக கேட்கல. சரிங்களா, ஒரே நாய்ஸியாக இருக்குது. நான் வந்து ஆக்சுவலி ஃபோன் மொபைலில் இருக்க மைக்கை யூஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுவும் வேலைக்கு ஆகலை. அதனால் நான் போயிட்டு மைக்கை கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் மைக்கில் தான் தங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். இது சரியாக கேட்கிறதா? அதை மட்டும் கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் வெந்துருச்சான்னு. ஏன்னா தீஞ்சிட போகுது, அப்போ நம்மளை வந்து வைக்க மாட்டாங்க. உடனே நம்பி விட்டு போகிறடா இப்படி பாஸ்தாவை தீய வச்சுட்டு ஏடா அப்படின்ட்டுருவாங்க. அதனால் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு வெந்துருச்சான்னு பார்ப்போம். வெந்திருக்கு. அதனால் இப்போ நம்ம லைட்டாக வடிகட்டிடலாம். அதனால ஒரே பீஸ் தான் எடுத்து சாப்பிட்டேன். அடியில் இருந்த பீஸாக இருக்கும்போது மேலே இருக்க பீஸ் வந்து சேனான்னு தெரியல, அதையும் பார்த்துக்குவோம். வேகலை, இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். இது ஏன் வேக மாட்டேங்குதுன்னா மூடி போடாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். மூடி போட்டு வேக வச்சிடும். ஓகே காய்ஸ், இப்போ இது வெந்துருச்சு, போதும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு கொடுத்த வேலை என்ன அப்படின்னா இது வெந்த பிறகு வடிகட்ட சொன்னாங்க. அதை மட்டும் நம்ம செய்வோம். இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து வெடிகூடெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால நம்ம அதை வடிகட்டி விட்டாச்சு. தண்ணீர் ஊத்துனதுக்கு அப்புறம் தண்ணி திறந்து விடணுமா? இப்போ என்ன பண்ணுறேன்னா ஊற்றுறதுக்கு அப்புறம் லைட்டாக தண்ணியை திறந்து விட்டேன் கூலிங் பண்ணுறதுக்காக. கூடவே சட்டியும் கழுவி விட்டுருமா. சுடுகிறது சுடுகிறது சுடுகிறது. அண்ணே நான் அலசணுமா? அலசணுமா அண்ணா? அவ்வளோதான், ரெடியா அவ்வளோதான், போதும். அவ்வளோதான், ஒட்டாம இருக்குது, ஒட்டாம இருக்குதுங்க. அவ்வளோதான், போதும். இது என்ன கறியா இத்தனை நாளா கலப்பிட்டு? அப்புறம் இதுல இருக்க டேஸ்ட் போயிடுன்னு நினைக்கிறியா? சட்டி கழுவணுமா? இப்ப சட்டிலாம் கழுவ தேவை, இதெல்லாம் செய்ய போறோம். தம்பியா தனியே பிடிச்சிட்டு நானே பிடிச்சிக்கிட்டுமா? சரி ஓகே தான். ஃபேன் தானே ஓடுது, அதனால பிரச்சனை இல்லை, லேட்லாம் ஆகாது. தங்கம் தங்கம் வாங்க பா. நாம தெரியுறோமா? அங்க பாரு, ஹாய் சொல்ல. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அரே அங்க பாருடா. எங்கேயும் பார்க்க மாட்டான். அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு, அதோ பாரு காக்கா. போட வீட்டில் ஒரு நாள் பீட்சா செய்யலாம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். தோசைக்கல் பீட்சாவாம். சட்டி கரெக்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கேமரா பொசிஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட்டர் எடுத்துட்டு வரணும். அங்க பாரு,
இந்த கேமரா பாரு, கேமரா பாரு, மேலே பாருப்பா, அங்கே பாருப்பா, இதோ பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு, போடா இதுதான் விலை அதிகம். காமி. நாங்க இந்த கியூபா வாங்கிட்டோம் பட்டரு. ஏன்னா வேணுன்றப்ப இதை திருச்சி யூஸ் பண்ணிக்கலாம்ட்டு. இதே வந்து மில்கி மிஸ்டு பார் வந்துருந்துச்சு. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எது அது இல்லை கண்ணு, அது வந்து 85 ருபீஸ், அது வந்து 8 ருபீஸ் சரியா. இது பார்த்தீங்கன்னா 95 ருபீஸு, 100 கிராமு. ப்ரைஸு 95 ருபீஸ் காய்ஸ். நீங்க பாரு, அம்மா சமைக்கிறேன். நாங்கள் அடுத்தது நீங்களும் வருவீங்களா, நீங்களும் பார்ப்பீங்களா. ஓகே, இப்போ நம்ம முக்கியமான மேட்டர் வந்துட்டோம். அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. தெரியுதா? நீ இப்படி காட்டினாதான் வீடியோ நல்லா இருக்கும். அதுதான் சொல்றேன், நம்ம ரெசிபி வீடியோ எடுக்கிறதுனால. அதெல்லாம் இல்ல, இப்படி காட்டிடுமா, அதாம்மா கரெக்ட். தெரியுங்க அண்ணே, சொன்னா என் காது கேட்க மாட்டேங்குது. ரெசிபின்னும் போது கரெக்டா உள்ள என்ன கலர்ல இருக்கு என்னன்னு அவங்களுக்கு தெரிய வேணாமா? அது நிறைய பேர் ரெசிபி பார்த்து செய்யறாங்கன்னு ஒன்று தெரியல. ஓகே காய்ஸ், இதனால நான் வந்து கேமரா கட் பண்ணிட்டு ரெசிபி எடுக்கிறேன். உன்னுடைய செல்லு கூட நான் ரெசிபி எடுக்கிறேன்னு பேக் கேமரா போட்டு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டும் ஒண்ணுதான். லேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு பக்கம் வாயை கட்டிட்டு இருக்கான். ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு வேலை முடிஞ்சு நான் போய் உட்காருங்க. அப்ப இவனை கூட நான் விட்டுட்டு தான் வரணும். சரி விட்டுட்டு வா, அதுதான் சொல்றேன், விட்டுட்டு வந்துரு. மைக் நீ வச்சிருப்பாங்க, மைக் வச்சிரு, விடாத, விடு விடுத்தாங்க. நான் தான் சொல்லிட்டு மைக் ஆகுறேன். மைக்ல இருக்க இதை காணோம். முடியா? எஸ். ஓகே, போன எடுத்துட்டு கேமரா எடுத்து நம்ம மெயின் பார்ட்டுக்கு வந்தாச்சு. அடுப்பை பற்ற வைக்கிறாங்களாம். பற்ற வைக்கிறேன், பற்ற வைக்கிறேன். தண்ணி இருக்கு, அது வத்தணும். தண்ணி வத்தணும். ஆனா இது தண்ணி வத்துறதுக்கே லேட் ஆகும் ஃபேன் போட்டா. இல்லைன்னா இந்நேரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் பொறுங்களேன், சரசரன்னு வேலையை முடிச்சிடலாம். இதா பாருங்க, தெரியுதா? தண்ணியே வத்துல. பற்ற வச்சுட்டாங்க, வானிலையை வச்சுட்டாங்க. வானிலையை வச்சு எண்ணெய் அதை தச்சு தண்ணியை வத்த விட்டு 4 கியூப் இதில் பட்டர் போட்டுக்கேன். அப்புறம் வேணும்னா சேர்த்திக்கிறேன். 4 கியூப் பட்டர் போடுறாங்க. நான் வந்து எப்படின்னா தாத்தா வீடியோ நீ பார்த்திருக்கியா? அதை வந்து கொண்டிருக்கிறார்கள், இதோ கம்பி கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி நீ போடதான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மில்கி மிஸ்ட்ல வந்து நாங்கள் ஒரு 4 பார் 10 கிராம் பார் வந்து ஒரு 4 பார் யூஸ் பண்ணுறோம். அப்போ 40 கிராம் ஆச்சு. உங்களுக்கு தேவையானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்புறமேட்டு போட்டுக்கலாம். பட்டர் தீயக்கூடாது, பட்டர் உருகட்டும். மணல் வச்சுட்டேன். இதெல்லாமே ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. வந்து கப்பல் வாய்ஸ்ல வந்து சட்டி காமிக்க சொல்லிட்டாங்க, அதனால நான் சட்டி காமிச்சிட்டேன். இப்போ இந்த பட்டர்ல பூண்டு போட்டுக்கலாம். குட்டி குட்டியா வெட்டி வச்சது சூடாயிடுச்சு. பூண்டு எல்லாமே ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. எல்லாமே ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்களா? ஸ்மெல் வருவாங்க. பூண்டு வாசனை அடிக்குது, பட்டர் வாசனை அடிக்குது. ரெண்டுமே பட்டர் கார்லிக் பட்டர் சிக்கன் மாதிரி. பட்டர் போட்டா சூப்பரா. இதுலயே சிக்கன்லாம் போட்டு பட்டர் கார்லிக் பூண்டு வதங்குது, கொஞ்சம் வதங்கிட்டோம். ஒரு ஆக்சுவலா இந்த மாதிரி ஃபாரின் ரெசிபிஸ்லாம் வந்துட்டு ஒரு 3/4 பதம் தான் வேகும் வெஜிடபிள்ஸ்லாம்.
இந்த மாதிரி வெளிநாட்டு உணவுகள் எல்லாம் 3/4 தான் மேக்ஸிமம் வேக விடுவாங்க. அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும் அந்த வெஜிடபிள்ஸ், அது ஒரு பஞ்ச், அது நல்லா இருக்கும். சைனீஸ்ல எல்லாம் மேக்ஸிமம் பாதி நல்ல வாசமா இருக்கும். அதான் பூண்டு வதங்கிடுச்சு. வேற எட்டி பாக்குறாங்க. வெங்காயம் எட்டி பார்த்து சட்டிக்குள்ள வந்துடுறீங்க. வெங்காயம் சேர்த்திக்கிறேன். 2 வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடியா நறுக்கப்பட்ட 2 வெங்காயத்தை சேர்த்துறாங்க. பெரிய வெங்காயம். பூண்டு வந்து பூண்டு வதங்கிருச்சு, வெங்காயம் வதங்கிருச்சு. மஷ்ரூம் மெயின் இன்கிரிடியன்ட் வந்து மஷ்ரூம். மஷ்ரூம் போட்டாச்சு. லைட்டா சால்ட் போட்டுக்கிறேன். போடுங்க. சும்மா வதங்கிறதுக்கு சால்ட்டு. அந்த உப்பு எப்போ கம்மியாக போடுங்க, தூக்கி போடாதீங்க. மெயினான ஒரு பொருள் வாங்குறதுக்கு மறந்துட்டோம். இடுக்கி. ஐயோ, அருமையா வேலை செய்யும். எங்க அது கேட்டு வந்தேன் அம்மானது. மஷ்ரூம் ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கினா போதும். ஏன்னா மஷ்ரூம் சீக்கிரம் வதங்கிடும். மஷ்ரூம் வேக ஆரம்பிச்சு, ஏன்னா மஷ்ரூம் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல சில்லி ஃபிளேக்ஸ் கொஞ்சமா போட்டுக்கிறேன். சில்லி ஃபிளேக்ஸ் எல்லாமே சால்ட்டிங்க ஆல்ரெடி. சால்ட் எங்க ஓபன். கொஞ்சமா காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா போறேன். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா சில்லி ஃபிளேக்ஸ்னா ஒண்ணும் இல்லைங்க. காஞ்ச மிளகா. காஞ்ச மிளகாவை லைட்டா கடம்புடா அரைச்சி டப்பால போட்டு வச்சிருக்காங்க. நம்மளே உட்காந்து அரைக்கலாம். நம்ம அரைக்கிறது வந்து அந்த அளவுக்கு வராது இல்லையா? இந்த மாதிரி வராது. சரி, இப்ப மஷ்ரூம் வந்து வேக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டாச்சு காரத்துக்கு. இப்போ என்ன பண்ணோன்னா மெயினான இன்க்ரீடியன்ட் கோகோனட் மில்க். இதுதான். சாரி, அதுக்கு முன்னாடி பைண்டிங் ஏஜென்ட். நம்மளுக்கு பைண்டிங் ஏஜென்ட் என்ன? மைதா. மைதா ஒரு ஸ்பூன். ஒரு பெரிய ஸ்பூன்ல 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மைதா போட்டு ஒரு மிக்ஸு. மைதா போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணலாம். கட்டி இல்லாம குக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்றோம்னா கட்டி கட்ட ஆரம்பிச்சிருச்சு. தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பால் ஊற்றணும். 2 பேட்சா ஊத்துறேன் நான். ஒரு பேட்ச் கீழே ஊத்திட்டாங்க. சாரி, கீழெல்லாம் ஊற்றலாம். உடனே ஒரு பேட்ச் கீழே ஊற்றிட்டாங்கன்றீங்க. லைட்டா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் லைட்டா ஒரு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த தேங்காய் பால் வந்து சூடாகும். இது அந்த பூண்டு வெங்காயம் மஷ்ரூம் கூட சாப்பிடும் டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் இந்த கிரீமியா தெரியுதா? தெரியுது. நல்லா கட்டி இல்லாம ஒரு கலக்கு கலக்கி. ஓகே, இப்போ மீதி இருக்க பாலையும் சேர்த்திட்டு குக் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பீஸா சாஸ் வச்சலாம். இது வந்து நல்லா கொதிக்க விடுறோம். இதுல இன்னும் கொஞ்சம் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நம்ம வீட்டில் எல்லாம் பெரியவங்களா இருந்தாலும் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிறேன். இப்போ சாஸ் வந்து கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அப்போதான் டேஸ்டா இருக்கும். பாருங்க, உப்பு கம்மியா இருக்கு. நான் வந்து ஃபேனை போட்டு அழகா வேலை செய்யலாம்னு சொன்னா லேட் ஆயிடும் गाइस, லேட் ஆயிடும். வேலை செய்வேன். ஆமா, இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். தேவையான அளவு, இந்த சாஸ்க்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பாயாசம் மாதிரி இருக்கு. பாயாசம் மாதிரி தான் இருக்கு. இது கொஞ்சம் அப்படிதான். உங்களுக்கு சாஸியா வேணுமா ட்ரையா வேணுமா? ட்ரையா தான் வேணும். ட்ரையா வேணுமா? சாஸியானா ரொம்ப இந்த மாதிரி சாஸி இல்ல,
கொஞ்சம் அந்த மாய்ஸ்சரைஸா ஜூஸியா ஜூஸியா மாய்ஸ்டா அப்படின்னு ஒண்ணு கத்துது நான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொதிக்கிட்டு. ஓகே, இப்போ சாஸ் வந்து லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது பாஸ்தாவை போட்டுடலாம். பாஸ்தா போடுறீங்களா? தங்கடா பாஸ்தாவில் ஆட் பண்ணிக்கிறேன். கை இதை இப்போ அப்படியே இதை சுண்ட விடணும். அப்போதான் அதான் ஒயிட் சாஸ். பெப்பரா உங்களுடைய உழைப்புக்கு வந்து கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சரிங்களா? ஏல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சிட்டல. பெப்பர் போடுங்க. ஓகே கண்ணு, நீ இப்ப செய்யற டிஷ் என்ன கண்ணு? சிக்கன் மட்டும் நம்மள மனசுல இருந்து போகவே மாட்டேங்குதா? சரி கண்ணு, நீ இப்ப இந்த சிக்கன் சாரி நானும் சிக்கன் பாரு. சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுருக்கோம், பெப்பர் கொஞ்சம் போட்டுருக்கேன். அடுத்து ஆரிகானோ போட்டுக்கலாம். ஆரிகானோ இப்போ கொஞ்சம் போடுறேன், வேணும்னா உங்களுக்கு சீசனிங் தேவை அப்படின்னும் போது கொஞ்சம் இதுதான் வந்து இதுக்கான மெயின் டேஸ்டே. இந்த ஆரிகானோ வந்து இந்த ஆரிகானோனா என்ன ஆச்சு? சில மூலிகைகள்லாம் சேர்ந்த வாசனை மூலிகைகள்லாம் சேர்ந்த ஒரு என்னடா அது? எனக்கு இது வரையும் தெரியாது. போட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு இது வரையும் தெரியாது. இந்த பாஸ்தால வந்து நான் இன்னும் எனக்குலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆரிகானோ போட்டாதான் ரொம்ப பிடிக்கும். சரி கண்ணு, பாஸ்தாவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒன்று சொல்லட்டுமா? நான் சொல்லலாமா? நம்ம எல்லாருமே பாஸ்தானாலே அது இத்தாலிக்காரங்களோட நினச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? இட்டாலியன் பாஸ்தா தான் சொல்லுவாங்க. ஆனால் அதோட உண்மையான வரலாறு என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்துவ காலத்து அந்த கிபின்னா என்ன நீ சொல்லு? ஆமாம், கிமுன்னா தான் அது. இது வந்து பின். ஓகேவா? சரி. அப்போது அந்த மாதிரி டைமில் 1292 வந்து மார்க்கோ போலோ அப்படின்றவர் வந்து உலகம் சுற்றும் வாலிபர் அவர். சரியா? அவர் வந்து சீனாவுக்கு பயணிச்சிருக்காரு. ஓகேவா? அங்கே வந்து நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் அங்கே அம்மா சொல்கிற மாதிரி நூடுல்ஸ் வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே இது செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபியை வந்து அப்படியே இத்தாலிக்கு கடத்திட்டு வந்துட்டாரு. அப்போ வந்து இது வந்து இத்தாலியோடது கிடையவே. அந்த பாஸ்தா வந்து நூஸ்தான்டனா? ஆமாம், நூடுல்ஸு பாஸ்தா எல்லாமே சீனாக்காரங்களோடது. அது ஒரு மார்க்கோ போலோன்றவர் அங்கே போனாராம். அந்த ரெசிபி பிடிச்சதுனால பாருங்க. சூப்பராக இருக்கா? போடு, வேற லெவல். ஆனால் இத்தாலியோட ரெசிபின்னு நினச்சிட்டு இருக்காங்க. மார்க்கோ போலோ வந்து சீனால இருந்து இந்த ரெசிபியை வந்து கடத்திட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் இருக்கு. உப்பு கம்மியா இருக்கா? சரி கண்ணு, இப்போ நம்ம இதை பார்க்க என்னமோ சூப்பரா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா டேஸ்டா இது பண்ணி பார்க்கறதுக்கு ஆரம்பத்தில் இந்த பாஸ்தா மாவெல்லாம் ஆளுங்களை வச்சு கையால காலெல்லாம் மீச்சுதான் பேசஞ்சு தயாரிப்பாங்க. தெரியுமா? நம்ப முடியலையா அவங்களால? பார்த்துருக்கியா? அதுக்கப்புறம் வந்து ஒரு அரசர் தான் வந்து பார்த்துட்டு இதனோட கையிலையும் காலையும் பெஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி லேட்டராக தான் மிஷின்லாம் அதை கண்டுபிடிச்சி இந்த பாஸ்தா வந்து ரெடி பண்ணாங்க. எனக்கு ஊட்டி வரதை வந்து ஒரு வீடியோ எடுப்போம். சொல்லணும் நிஜமா இது சூப்பரா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் அப்புறம் இந்தியன் ஸ்பைசஸ் போட்டால் தான் உங்களுக்கு பிடிக்கும். நான் சொல்றேன் நல்லா இருக்கு. இப்போ சொல்ல முடியாது, பாதி ரெடி ஆகிட்டு இருக்கு, அதனால சாப்பிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ரெடியாக தட்டில் வைக்கும்போது செம்மையாக இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் கம்மி பண்ணிக்கலாம். ட்ரை ஆகும்னா தேங்காய் பால் கம்மி பண்ணிக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சாசியா. ஆமாம், நீ சொல்கிற இந்த மூலிகை பொருட்கள்லாம் வந்து வாயில் லைட்டாக தட்டுப்படுது. வாசம் அடிக்குதா? அந்த வாசம் எனக்கு அடிக்குது. ஓகே, அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடலாமா? பாஸ்தா ரெடி. பாஸ்தாவோட நேம் கடைசி சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்டே சொல்லுங்க, இதுதான் இன்ட்ரோ. ஒயிட் சாஸ் பாஸ்தா. இன்னைக்கு நம்ம செஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, மஷ்ரூம் ஒயிட் சாஸ்
பாஸ்தா கொஞ்சம் கல் வந்துச்சு அதிக அளவுல செய்யறதுனால. ஆமா, நல்லா வெந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் ஆரிகேனோ வேணும். ஆரிகேனோ எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டுமா? மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றியா? ஆரிகேனோ கலந்துட்டிங்களா? எப்படி இருக்கு? நாங்கள் வந்து பிளேட்டிங்லாம் பண்ணலங்க, ஓகேங்களா? எங்களுக்கு பசிக்குது, அதெல்லாம் சாப்பிட வந்துட்டோம். அப்படி நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். ஏன்னா என் குழந்தை என்னை சாப்பிடுவானு தெரியல. சாப்பிட மாட்டானா? கண்ணா, நான் வந்து அங்கே சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த கதையை, இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதையை. நீ சொல்லும் போதே வா போகலாம் வா போகலாம் வா போகலான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்துட்டேன். சரியா? இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த பாஸ்தா வந்து தக்காளி இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இது ப்ராப்ளம் ஆச்சு. அது வரைக்குமே இது ப்ராப்ளம் ஆகலை. சரியா? கிட்டத்தட்ட 1700 வருஷமாக இதை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, வெறும் மாவாவோ இல்லை லைட்டாக உப்பும் தண்ணியும் கலந்து மட்டும் தான் சாப்பிட்டுருந்தாங்க. கேவலமாக இருக்கும், நினச்சி கூட பார்க்க முடியல. அப்படி இருக்குல்ல. இது அந்த 18ஆம் நூற்றாண்டு, அதாவது அந்த 1800வது வருஷம், அப்போ தான் வந்து தக்காளி உள்ளே இறக்குறாங்க இது கூட. சரியா? இத்தாலிக்காரங்க தக்காளி உள்ளே இறக்குனதுக்கப்புறம் தான் இத்தாலிக்காரனுங்க ஆமாம் இத்தாலி தக்காளி இறக்குறாங்க. சரியா? ஏதோ சீனா இத்தாலிக்காரங்க தக்காளி உள்ளே இறக்குனதுக்கப்புறம் அப்போ தான் இது வந்து அவர் சூப்பர் அவரும் சொல்கிறார். இப்போ வீடியோவில் வந்து அவரும் ஜாயின் பண்ணிட்டார். ஓகேவா? சரி கண்ணு, அவங்க வந்து தக்காளி இறக்குனதுக்கப்புறம் தான் அது ப்ராப்ளம் ஆச்சு. இன்றைக்கி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சீஸு, அந்த சாஸு அதெல்லாம் கலந்து இப்போ அது அல்டிமேட் ஆகிடுச்சு. அந்த சீஸு சாஸ்லாம் கலந்து இல்லாமல் நீங்கள் இப்போ இதில் என்ன கலந்தீங்க? ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸு, பூண்டு வெங்காயம், மஷ்ரூம், பெப்பர், மைதா, தேங்காய் பால், இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து நீங்கள் வேறு லெவல் ஆக்குனீங்களே. அது வந்து 1800 வருஷத்துக்கு அப்புறம் தான் அது ஆச்சே. இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வேறு அடுத்து சிக்கன் வேறு போட்டு செய்யலாம் வேறு சொன்னல. சிக்கன் அப்படியா? சரி, ஓகே. மசாலா மஞ்சோட அப்படி இருக்கும். வீட்டில் பெரியவங்க, எங்கள் வீட்டு பெரியவங்களாம் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அவங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. இப்போவே எங்கள் அம்மாவுக்கு பிடிக்குமான்னு தெரியல. அவங்க இப்போ தான் தொழுது முடிக்கிறாங்க. தொழுது முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு இல்லை உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்தாங்க. இதுனா தேங்காய் பால் சோறு தான் கேட்டாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை நான் தான் நல்லா வேக வச்சேன். நான் வந்து நசுக்கி பார்த்துட்டே இருந்தேன். வெந்துருச்சா வேகலான்னு தெரியல எனக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குது அதை சொல்லு. நாங்களே செஞ்சு நாங்களே சாப்பிட்டு பார்த்து நாங்களே டேஸ்ட் சொல்லிப்போம். வேறு யாரும் வந்தால் தானே கொடுக்குறதுக்கு. ஓகே 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 கைஸ், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேவா? சீஸ் பிடிக்காது எனக்கு சீஸ் பிடிக்காது, பால் பிடிக்காது. சோ அந்த மாதிரி பிடிக்காம இருக்கவங்களுக்கு இந்த ரெசிபி. நிறைய பேர் ஒயிட் சாஸ் பாஸ்தா பிடிக்கும், ஆனா பால் சீஸ் போடுறதுனால பிடிக்காது. சோ அப்படி இருக்கவங்களுக்கு எப்படிடா இருக்கும் அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். பார்க்க ஒரு டெம்ப்டிங்கா இருக்கும். நம்ம வந்து பாலும் சீஸும் கலக்கல இதுல. கரெக்ட்டா? பால் பதிலா தேங்காய் பால் கலந்துருக்கேன். சீஸ் சுத்தமா போடல. பட்டர் போட்டோம் அதுல. பட்டர் எப்பயுமே போடுவாங்க. பட்டர் போட்டு தான் டாஸ் பண்ணுவாங்க. அது மொத்தம் அல்டிமேட்டாக வந்துருங்க. நான் சாப்பிட்டு பார்த்தேன். நான் வந்து இது வரைக்கும் இது சாப்பிட்டதே கிடையாது. நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. என் நெய்பர் ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி தான். ஆமாம், அவங்க பேர் சொல்ல நான் விரும்பல. என் நெய்பர் என்னோட க்ளோஸ், அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. ஏன்னா அவங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க, அவங்க குழந்தைக்கு செஞ்சு தருவாங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராக இருந்தது. அவங்ககிட்ட தான் ரெசிபி கேட்டு கற்றுக்கிட்டு செஞ்சுருக்கோம். சூப்பர், தேங்க்யூ. ரெசிபி சொன்னவங்களுக்கு, சொல்லி கொடுத்தவங்களுக்கு. ஓகேவா? தகவல்கள் வந்து எப்போவுமே பரிமாறப்படணும், கடத்தப்படணும். சரியா? அது எப்பவுமே தனக்குள்ளேயே வச்சுருந்தோன்னா அது வேஸ்ட்டு. ஓகேவா? ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுன்னா அதை ஷேர் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த விஷயம் உங்கள் கண்ணில் எப்போ பட்டாலுமே, இந்த வீடியோ எப்போ உங்களுக்கு கண்ணில் பட்டாலுமே ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தங்க நீ சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சொல்லுவார். ஓகே, இந்த பால்வடியிற முகத்தை பாருங்க. அவருக்கு என்ன பாஸ்தா கொடுக்க போறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள்ல கொடுத்துருவேன். இந்த மாதிரி ஹெல்தியா செஞ்சு உனக்கு லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு தருவேன். செல்லம் அது பேர் காலாட்டியே பேர். சரி கண்ணு, ஓகே கண்ணு, பாய் சொல்லிடு. பாய்.
அப்புறம் சொல்லணும். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நீங்கள் வந்து நீங்கள் உள்ளே கலந்துப்பீங்க. இந்தியன் ரெசிபியோட வரேன். ஓகேவா? இல்லை இப்போ நம்ம எல்லாருமே இந்தியன் சொல்லல, ஏதாவது நம்ம ஊருக்கு அந்த மாதிரி நாக்குக்கு ருசியா. இல்லைங்கண்ணா நம்ம மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் எல்லாருமே இந்தியன் ரெசிபி தான் போடுறாங்க. நம்ம கொஞ்சம் இந்த பாவ் பீச் வந்து நார்த் இந்தியன் ஐட்டம் நம்ம உள்ளே கொண்டு வந்திருக்கோம். சரியா? அடுத்து இந்த கேரளா சிக்கன் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அதில் உனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் வரைக்கும் பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணியிருந்தாங்க? அருமை, நல்லா டிப்ஸ் கேரளா சிக்கன். நானுமே வந்து அது எனக்காக செஞ்ச ரெசிபி, நானுமே சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது இப்போ ஒன்று புதுசாக செஞ்சு இறக்கிறீங்க. இந்த ஐட்லாம் நமக்கு தெரியும். என் ஹஸ்பண்ட் செஞ்சு தரணும். உண்மையாலுமே வீடியோக்காக இல்லை, அது சாதிக்குமே தெரியும். நான் கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்தே அதை வந்து நான் சொல்லுவேன், எனக்கு சமைக்க தெரியும், அது சமைக்க தெரியும் அப்படின்ட்டு. என் சமையல் வந்து சாதிக்கணும் பிடிக்கும், நம்புறேன். ஆமாம், எனக்கு வந்து ஒரே ஐட்டமாக ரெகுலராக சாப்பிட்றது எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி வெரைட்டியாக ட்ரை பண்ணுறது எனக்கு பிடிக்கும். ஓகேவா? நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்த ஆள் தாங்க. ஓகேங்களா? இப்போ தான் அதை ஷூட் பண்ணி போடுறோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம், அவ்வளோதான். ஓகே கண்ணு? ஓகே கண்ணு, பாய் காய்ஸ் சொல்லிடுங்க. பாய் காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் காய்ஸ். ஓகே பாய் காய்ஸ். ஓகே பாய் காய்ஸ். என்னப்பா லில்லிஷா இப்போதான் வந்திருக்கோம். இப்படி வச்சுட்டு நம்ம பேசிடுவோம். ஓகேவா? அதில் ரொம்ப சட்டி காமிச்சிடும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பேசுகிறோம்? லில்லிஷா இப்போ தான் நாங்கள் ஒன்றா குக்கிங்கில் இறங்கிட்டோம். நான் தான் பேசுவோம். Hey guys. Hey guys. லில்லிஷா இப்போதான் வந்து கப்புள் பிளாகாக வந்துட்டோம். ஆமாம், ஸோ குக்கிங்கில் இறங்கிட்டோம். அதுவும் இன்னைக்கு ஸ்பெஷலாக என்னென்னா, ஆல்ரெடி ஒரு டைம் லைவ்ல வந்து ஆர்த்தின்றவங்க பாஸ்தா ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஹெல்த்தியாக சூப்பராக குழந்தைங்களுக்கும் கொடுக்குற மாதிரி வித்தவுட் மில்க் அண்ட் சீஸ் போட்டு. ஓகேவா? சீஸ், ஐயோ சாதி குழப்பிட்டேன். இதை எடுத்துரு, இங்கெல்லாம் காட்டக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்த மட்டும் தான் கவர் பண்ணணும். இது ஃபுல்லாக கவர் பண்ணக்கூடாது, ஏன்னா அசிங்கமாக மெஸ்ஸியாக இருக்கு. இல்லை, இது தேவையான பொருள்லாம் இப்படி இந்த இடத்துல வச்சுக்கலாம், இதோட கவர் ஆகும். தேவையான பொருள் இப்போ தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பாஸ்தா மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிறோன்றோமா? சரி, ரைட், ஓகே, அதெல்லாம் வேணாம். இருந்தாலும் நீ ஃப்ளோவில் போ. ஓகேவா? இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து போட்டுருவோம் வீடியோ. அப்படிலாம் போகக்கூடாது. ஃப்ளோலாம் இதெல்லாம் வேணாம். ரெசிபி போடுறோம், நீட்டாக எது தேவையோ அதை மட்டும் போனால். ஒரு டைம் தக்காளி ரசத்துக்கு